Taste the Daily. வரும் மக்களவை தேர்தலில் திருநெல்வேலி தொகுதியில் யார் யார் போட்டியிடக்கூடும் என்பது குறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் மருது இணைந்திருக்கிறார். மருது, திருநெல்வேலியை பொறுத்தவரைக்கும் யார் வேட்பாளர்களாக எந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கிறது? பூங்குழலி, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை அதிமுக, திமுக மற்றும் பாஜகவின் கூட்டணி சார்பாக பல்வேறு வேட்பாளர்களுக்கு வாய்ப்புகள் இருப்பது தெரிய வருகிறது. குறிப்பாக திமுக சார்பாக பார்க்க வேண்டுமானால் முனைவராக இருக்கக்கூடிய இந்த கிரகாம்பல், இவர் திருநெல்வேலி மாவட்டம் வடக்கங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். பிரபல தனியார் மற்றும் தனியார் கல்லூரியின் உரிமையாளராக இருக்கக்கூடியவர். நீண்ட நாட்களாக பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். மேலும் இவர் திமுகவின் வள்ளியூர் ஒன்றிய செயலாளராகவும் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவராகவும் இருக்கக்கூடிய இவர் ஏற்கனவே கடந்த முறை சட்டமன்றம் மற்றும் பல்வேறு தேர்தல்களில் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருந்த நிலையிலும் தற்போது இந்த மக்களவைத் தேர்தலிலும் தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். ஆக இந்த முறை திமுக சார்பாக இவர் வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று பூங்கோதை ஆலடி அருணா என்பவர். பூங்கோதை ஆலடி அருணா என்பவர் தமிழ்நாடுவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். தமிழகத்தின் முன்னாள் தொழில்நுட்பத்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இவர் திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் சேர்ந்தவராக இருக்கக்கூடிய இவர் ஒரு மருத்துவர் ஆவார். மேலும் இவருடைய தந்தையும் முன்னாள் அமைச்சராகவே இருந்திருக்கிறார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஆலங்குளம் தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகையால் இவர் இந்த முறை தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று அலெக்ஸ் அப்பாவு, இவர் தற்போதைய சட்டப்பேரவையின் தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களின் இந்த மகனாக இருக்கக்கூடிய இந்த அலெக்ஸ் அப்பாவு திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருக்கிறார். தற்போது பல்வேறு திமுக நிர்வாகிகளுடன் பல்வேறு பணிகளையும் தொடர்ந்து செய்து வருகிறார். ஆகையால் இவரும் வருகின்ற மக்களவைத் தேர்தலில் சீட்டு கேட்டு தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக திமுக சார்பில் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அதே போன்று காங்கிரஸ் கட்சி சார்பாக எஸ் ராமசுப்பு என்பவர் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ராமசுப்பு திருநெல்வேலி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கிட்டத்தட்ட 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டு திருநெல்வேலி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியிருக்கிறார். நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டிருக்கக்கூடிய இவர் பல்வேறு திட்டங்களையும் செய்திருக்கிறார். குறிப்பாக 2009ஆம் ஆண்டு பொது தேர்தலின் போது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதை தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் 1000ற்கு அதிகமான வினாக்களை கேட்டிருக்கிறார். இதன் மூலம் இவர் பல்வேறு மசோதாக்களையும் இவர் கொண்டு வந்திருக்கிறார். ஆக இவர் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கப்படும் பட்சத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பாக இவருக்கு வாய்ப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போன்று எஸ் பீட்டர் அல்போன்ஸ், இவரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். இவர் தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட 1989 மற்றும் 1991ஆம் ஆண்டுகளில் தென்காசி தொகுதியில் இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு 2 முறை சட்டமன்றத்தை வெற்றி பெற்றிருக்கிறார். நீண்ட அரசியல் பயணத்தை கொண்டிருக்கக்கூடிய இவரும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான தங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திருப்பதாகவே தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2016ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் கூட்டணி இல்லாமல் ஜி.கே. வாசனை உறுதியாக முடிவெடுத்த போது பீட்டர் அல்போன்ஸ் அப்போது இந்திய காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து பிரிந்து வந்து ஜி.கே. வாசனுடன் பிரிந்து வந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். ஆகையால் இவர் காங்கிரஸ் கட்சிக்கு திருநெல்வேலி மாவட்டத்தை கொடுக்கும் பட்சத்தில் இவருக்கான வாய்ப்புகளும் இருப்பதாகவே தெரியப்படுகிறது. அதே போன்று அதிமுக சார்பாக பி. சவுந்தரராஜன் என்பவருக்கு அதிகபட்சமாக வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. காரணம், இவர் 1970 முதலே இவர் அதிமுகவில் இருக்கிறார். பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். ஆகையால் இவர் வள்ளியூர் தொகுதியின் ஒன்றிய கழக செயலாளராக இருக்கக்கூடிய இவருக்கு பல்வேறு வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதே போன்று ஜான்சி ராணி, இவரும் மகளிர் அணியைச் சேர்ந்தவராக இருக்கிறார். இவர் பல்வேறு அரசியல் பயணங்களில் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருப்பதன் காரணமாக இவருக்கும் அதிமுகவில் வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. அதே போல் KJS ஜெரால்ட் என்பவருக்கும் அதிமுகவில் நீண்ட நெடு பயணம் இருக்கிறது. ஆகையால் இவரும் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று பாஜக கூட்டணியில் நைனா நாகேந்திரனும் தன்னுடைய விருப்பம் இருப்பதாகவே தகவலானது வெளியாகியிருக்கு. இவர் தற்போது பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராகவும் தற்போதைய திருநெல்வேலி மாவட்டத்தின் எம்எல்ஏவும் இருக்கிறார். ஆக இவருக்கு தன்னுடைய விருப்பம் இருப்பதாகவே தகவலானது வெளியாகி இருக்குது. அதே போன்று தமிழிசை சவுந்தரராஜன் மருத்துவராக இருக்கக்கூடிய தற்போது தெலுங்கானா மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கருதப்படுகிறது. கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சாமகவை பொறுத்தவரை பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் பட்சத்தில் சரத்குமார் அவர்கள் இந்த திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. திருநெல்வேலியில் பேசப்படுகின்ற பெயர்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மருது. Taste the Daily.